சென்று அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவங்க கவரேஜ் பண்ண முடியல. தயவுசெய்து அவங்க பிரச்சனையை புரிஞ்சுட்டு அவங்கவுங்க போய் நில்லுங்க ப்ளீஸ். உட்காருங்கப்பா, சேனலில் உட்காருங்கப்பா. தம்பி தம்பி அண்ணா அண்ணா அவரை கூடு. உங்களை தானா போனா இப்படி போனா லெஃப்டில் போனா வாங்க, எப்படி வாங்க பார்த்துட்டேன். கழகத்தின் அமைப்பு செயலாளர் அன்பு கண்ணிய நண்பர் திரு ஆதி ராஜாராம் அவர்கள் உரையார். அந்த ஆயுதத்தை தூக்குகின்ற தகுதி அவர்களுக்கு கிடையாது. 7 ஆண்டு 92ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவத்தை பற்றி பேசியவர்கள் 7 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அந்த திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் ஆட்சியில் இருக்கின்ற போதுதான் குஜராத் சம்பவத்தை பற்றி பேசுகின்ற போது கருணாநிதி சொன்னார், அது அந்த மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதை மதக்கலவரம் என்று சொல்வதற்கு கூடாது என்று சொன்னவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்றைக்கு மதவாதம் மதச்சார்பினை பற்றி பேசுவதற்கு எந்த யோசனையும் கிடையாது. அதே போல 1999 தான் இதே திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தது. 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் தான் கூட்டணி வைத்தார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் 4 எம்பியை அப்போது பெற்று தந்தார்கள். 2001ஆம் ஆண்டு இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று தந்தார்கள். இதை நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு எந்த பாரதிய ஜனதா கட்சியையும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் பார்த்து மதவாதம் மதச்சார்பற்றம் என்றெல்லாம் பேசுகிறார்களே, அவர்களுக்கு பேசுவதற்கு யோகியதை கிடையாது. அந்த நேரத்தில் ஹேராம் திரைப்படம் வந்த போது இதே கருணாநிதி அந்த படத்தை பற்றி பேசுகின்ற போது ஒன்றை சொன்னார், இந்த படத்திலே வருகின்ற இஸ்லாமிய கேரக்டரை பார்த்தாவது இனிமேலாவது இஸ்லாமியர்கள் தேசப்பற்று இளையவராக என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மதச்சார்பு மதச்சார்பற்றது என்பதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு யோகியதை கிடையாது என்பதை நீங்கள் தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும். அதே போல காங்கிரஸ் கட்சியினர் 1987ஆம் ஆண்டு இந்திரா காந்தி படுகொலையின் போது ஒரு கட்சியை முன்னிட்டு சீக்கியர்களை படுகொலை செய்தார்கள். அவர்களுக்கு மதச்சார்பற்றத்தை பற்றி பேசுவதற்கு யோகியதை கிடையாது. பேரன்பிற்குரியவர்களே, அன்பிற்குரியவர் தயவுசெய்து இந்த ராம்குமார் சார்